இது பாட்டாளி மக்கள் கட்சியில் நானே தலைவர், செயல் தலைவர் தான் அன்புமணி ராமதாஸ் என்று அறிவித்து 3 நாட்கள் ஆகிவிட்டது. இன்று டாக்டர் ராமதாஸ் தம்மை சந்திக்க யாரும் வர வேண்டாம் என்றும் சமரச பேச்சுவார்த்தையில் தமக்கு உடன்பாடு இல்லை என்றும் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. நேற்று முன்தினமும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் டாக்டர் ராமதாஸை சந்தித்து அன்புமணியை மீண்டும் தலைவராக அறிவிக்க வேண்டும் என்றும் செயல் தலைவர் என்று அறிவித்திருப்பது பொருத்தமாக இருக்காது, அவரை பதவி இறக்கம் செய்வது போல இருக்கிறது என்றும் 2026 சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில் இந்த கூட்டணிகள் நேற்று அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையின் போது அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்ட சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இத்தகைய குழப்பம் நீடித்திருப்பது நம்மை பலவீனப்படுத்தும் வகையில் இருக்கும் என்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளில் பாமக போட்டியிட்டது. இதேபோல 2021 சட்டமன்ற தேர்தலில் 23 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டு 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. அந்த 5 தொகுதிகளில் சேலம், செஞ்சி, தர்மபுரி மற்றும் பெண்ணாகரம், மேட்டூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது. அதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் 2026 தேர்தலில் இழந்த இடங்களை மீட்க வேண்டும் என்ற உறுதியோடு செயல்பட வேண்டும் என்று நினைத்திருக்கும் வேளையில் கூட்டணி தொடர்பாகவும் கட்சியின் நிர்வாகிகள் தொடர்பாகவும் டாக்டர் ராமதாஸ் திடீரென அறிவிப்பு வெளியிட்டிருப்பது அந்த கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதால் இருவரும் பிடிவாதத்தை கைவிட்டு சமரச முயற்சியில் ஈடுபட்டு சமாதானமாக செல்ல வேண்டும் என்று கட்சியின் நிர்வாகிகள் தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அப்போது டாக்டர் ராமதாஸ் தாம் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க முடியாது என்று அறிவித்து விட்டதாகவும், அதே போல அன்புமணி ராமதாசும் தாம் நேரடியாக தனது தந்தையை அவரது இல்லத்தில் சென்று சந்திக்க விருப்பமில்லை என்று கூறிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதை தவிர்த்து டாக்டர் அன்புமணி ராமதாசுடன் சந்திக்க வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த சூழ்நிலையில் இன்று டாக்டர் ராமதாஸ் சமரச முயற்சிக்காகவோ சமாதானத்திற்காகவோ கொடுத்த அறிவிப்பை திரும்ப பெறுவதற்காகவோ தம்மை சந்திப்பதாக இருந்தால் எவரும் தம்மை சந்திக்கவே வேண்டாம் என்றும் தாம் அறிவித்ததுதான் என்றும் டாக்டர் ராமதாஸ் உறுதியாக அறிவித்திருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியில் அந்த மோதல் போக்கு இப்போது ஒரு திரிசங்க நிலையை எட்டி இருக்கிறது. இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த உட்கட்சி குழப்பம் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெற்ற 23 தொகுதிகளை பெற முடியுமா? அவ்வாறு பெற்றாலும் ஏற்கனவே வெற்றி பெற்ற 5 தொகுதிகளைப் போல கூடுதலாக வெற்றி பெற முடியுமா என்ற சந்தேகம் தொண்டர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளிடையே ஏற்பட்டிருக்கிறது. இந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்காக நேற்று இறுதிக்கட்ட முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. அதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் செய்தியாளர் சந்திப்பு என்பது நேற்று அந்த கட்சியின் மற்ற தலைவர்கள் அனைவரும் ஒரே மேடையில் அமராமல் இருந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்ட மோதலும் ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. டிடிவி தினகரனுக்கு உடல்நலம் தெரியலாமல் இருந்தாலும் மற்ற தலைவர்கள் அனைவரும் சென்னையில் இருந்த போதிலும் அவர்களை ஜி.கே. வாசன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் இங்கே இருந்த போதிலும் அவர்களை கூட்டணி மேடையில் அழைப்பதற்கு முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதற்கு காரணம் டாக்டர் ராமதாஸின் அந்த அறிவிப்பு தான் என்றும் கூறப்படுகிறது. இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் ஒரே மேடையில் டாக்டர் ராமதாஸ் வரும் தேர்தலில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவாரா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி பாஜகவுடன் கூட்டணி வைப்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் விரும்பவில்லை என்றும் அன்புமணி ராமதாசன் ராஜ்யசபா பதவிக்காகவும் மத்திய அமைச்சர் பதவிக்காகவும் அவர் கூட்டணியில் நீடிக்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் நீடிக்க விரும்பியதாகவும் கட்சிக்கு உள்ள வழக்குகள் மற்றும் நிதி ஆகிய பிரச்சனைகளில் மத்திய பாஜகவுடன் இணைந்து சென்றால் மட்டுமே தம்மால் அரசியலில் நிலைத்திருக்க முடியும் என்று அன்புமணி ராமதாஸ் விரும்புவதாகவும், ஆனால் வாக்கு வங்கியை தக்க வைக்க வேண்டும் என்றாலும் அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் பாஜகவுடன் இணைந்து பயணிப்பதை விட அதிமுகவுடன் இணைந்து பயணிப்பதுதான் சிறந்தது என்று டாக்டர் ராமதாஸ் கூறியதாலும் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்றும், இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தையை யாரிடம் மேற்கொள்வது என்று இப்போது அதிமுக தரப்பிலும் அங்கு பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலும் தவித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இப்போது எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணியை உறுதி செய்து நேற்று அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் மற்ற கட்சிகளையும் ஒருங்கிணைக்கும் முயற்சியில் எடப்பாடி பழனிசாமியும் ஈடுபட்டு வருகிறார். அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியிடம் யாரிடம் தொடர்பு கொள்வது, டாக்டர் ராமதாசிடம் பேசுவதா அல்லது அன்புமணி ராமதாசிடம் பேசுவதா என்ற குழப்பம் இப்போது அதிமுக தரப்பிலும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இதே நிலை நீடித்தால் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் போட்டியிட்ட 23 தொகுதிகளை, கடந்த முறை போட்டியிட்ட 23 தொகுதிகளை இந்த முறையும் பெற முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அவ்வாறு பெற்றாலும் இந்த 5 தொகுதிகளுக்கும் அதிகமாக வெற்றி பெற இயலுமா என்ற கேள்வியும் சந்தேகமும் எழுந்திருக்கிறது. உள்கட்சி குழப்பத்தால் பாட்டாளி மக்கள் கட்சி தவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் 2026 தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட், அதாவது ஒரு கேள்விக்குறியான களமாக மாற இருக்கிறது.